ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க சார். சாப்பிடறதுக்கு ரொம்ப ருசியா இருக்கும். ஒரு பேக்கெட் ₹1.50 தான் சார். வேண்டாம்மா சார். ஆமா ஆமா, ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்கம்மா. குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தான உணவு. வாட்ஸ் தி பிரைஸ்? ₹1.50 சார். அவ்வளவு? ஐ மீன் எல்லாமே இல்ல ₹200 சார். ஓகே, எல்லாத்தையும் எடுத்து வண்டியில வை. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் சார், புது இருமல் மாத்திரை சார். ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க. வேண்டாம்மா ஆமா ஆமா, புது இருமல் மாத்திரை ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க. ஒரு பேக்கெட் ₹1.39 தான். ஹால்ஸ் மாத்திரை சார், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க சார். சுமார் எத்தனை பாக்கெட் இருக்கும்? 100. 100. எல்லாத்தையும் எடுத்து வண்டியில வை. தேங்க்யூ சார். ஒரு சோப்பு வேணுமா? ₹2. சரி, ஒரு சோப்பு கொடுங்க. ஐயோ, இது உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்க. ஏன்? இதெல்லாம் மொத்தமா வாங்குறதுக்கு ஒருத்தர் வருவாரு. தேங்க்ஸ். நான் என்ன சொல்லணும்? நம்ம 2 பேருக்குள்ள யார் சொன்னா என்ன? தொழில் ரீதியா தொடங்க எங்க சந்திச்சு தோழமை ரீதியா வளர்ந்துச்சு. ஒரு நாள் அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கோமே, என்னைக்கு ஃபேமிலி ஆக போறோம்னு கேட்டேன். எங்க அம்மா சம்மதிச்ச உடனே என்னாரு, உங்க சம்மதத்தை வாங்க, நாங்க கிராமத்துக்கு போயிட்டு இருந்தோம். வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. மெக்கானிக் விடிஞ்ச உடனே தான் கார் ரெடி ஆகும்னாரு. அது வரைக்கும் எங்க தங்குறதுங்கிற பிரச்சனை. மெக்கானிக்கே ஒரு லாட்ஜ் அட்ரஸ் சொன்னாரு. வேற வழி இல்லாம அங்க போனோம்.